கும்பராசி அன்பர்களுக்கு உண்டான செல்வ கடாச்சம், லட்சுமி யோகங்கள், குபேர சம்பத்து அதிகரிக்க வழிவகைகள். சில முன்னாடி இந்த ஒவ்வொரு ராசிக்கு போடும்போது கும்பராசி சதய நட்சத்திரத்துக்கு ஒரு கதையை சொல்லியிருந்தேன். அதை திருப்பி கூட சொல்கிறேன். இங்கே லைவாக நடந்தது அவர் சொன்ன விஷயம். அவர் வாழ்வியல் ரீதியாக ஒரு பரிகாரம் 9ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. சனிங்கிறது இடுப்பு இதையும் குறிக்கும், தாடையும் குறிக்கும். வெறும் செல்வ செழிப்பை கொண்டு தரும். உங்களுக்கு ஆக்டிவேஷன் பாயிண்ட்டே அங்கே தான் இருக்குது. இன்னொன்று, பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்காத அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சூழ்நிலை மாறிடுச்சு. அதாவது வள்ளுவ பெருந்தகை எவ்வளோ சொல்லியிருக்காரு பாருங்கள். பண்ணி பாருங்கள். சூட்சமாக என்னென்னா, வெள்ளிக்கிழமை செய்யும் பொழுது காலையில் சுக்கர ஓரை வந்துடும். சுக்கர ஓரையில் அதிகாலையில் இதுக்கு எவ்வளோங்க செலவாக போகுது? காலையில் நேரத்தை செஞ்சு பாருங்கள். இது நிறைய பணக்காரங்க செய்கிறாங்க, செலிப்ரிட்டியும் செய்கிறாங்க, நாங்களும் செஞ்சுட்டு வரோம். இதுதான் சூட்சமம். ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, கும்பராசி அன்பர்களுக்கு உண்டான செல்வ கடாச்சம், லட்சுமி யோகங்கள், குபேர சம்பத்து அதிகரிக்க வழிவகைகள் என்ன? பொதுவாக அந்த டாபிக் பார்த்திங்க, யூடியூப்பில் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. ஒவ்வொரு வீடியோஸ்லும் ஒரு வித பலன்கள் உண்டு. நிச்சயம் அது நிறைய பேர் சக்ஸஸ் கொடுத்துருக்கு. நான் சொல்ல போகிறது நான் கொடுத்து சக்ஸஸ் ஆன ப்ராக்டிக்கலாக கண்கூடாக எனக்கு உணர்ந்த என்னோடய கிளைண்ட் அனுபவித்த விஷயத்தை பேசுகிறேன். அப்போ எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். அப்போ குபேர சம்பத்து, லக்ஷ்மி கடாட்சம், இது ஜாதக ரீதியாக எடுக்கலாம். அது இன்னும் வலிமையாக இருக்கும். சரி, அதை பற்றி பேசுவோம். ஏன் இது பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு புரிதல் பார்த்துக்கணும். ஒரு சிலருக்கு மட்டும் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலர் மட்டும். ஒரு சில பணம் இருக்கும், ஆனால் நிற்க சொல்லுவாங்க, சார் வருது சார் நிற்க மாட்டேது அப்படிம்பாங்க. அது என்ன வழிவகைகள்? ஒரு சிலருக்கு பணம்ங்கிறது ஈர்க்கவே முடியாது, அதாவது அட்ராக்ட் பண்ணி வர வைக்கவே முடியாது. அது என்ன? அப்போ ஃபஸ்ட்டு பணத்தை வர வைக்க வழிவகைகள் என்ன, பணத்தை தங்கும் நிலை என்ன, பணம் பெருக்கும் நிலையா அப்படின்னு ஒரு கிளியராக பேசிடுவோம். அது இந்த கும்பராசிக்கு பேசிடுவோம். ரைட்டுங்களா? முதல்ல அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள், சந்தேகம் தான் முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கும்பராசிக்கு இந்த பணம் இருக்கும் விஷயம் ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா பூரட்டாதின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அது குபேரனோட நட்சத்திரம். பூரட்டாதி குபேரனை குறிக்கும். இப்போ பணம் இருக்கும் விஷயம் கும்பத்துக்கு ஈஸி. கும்பம்னாலே குடம் மாறிங்க. புதையல்கள், குவியல்கள் எல்லாமே எங்கே வைப்போம்? கும்பத்தில். கும்பராசிக்காரங்களுக்கு பணம் கொடுத்து சக்ஸஸ் ரேட்டு ஜாஸ்தி. ஒரு சில முன்னாடி இந்த ஒவ்வொரு ராசிக்கு போடும்போது கும்பராசி சதய நட்சத்திரத்துக்கு ஒரு கதையை சொல்லியிருந்தேன். அதை திருப்பி கூட சொல்கிறேன். இங்கே லைவாக நடந்தது அவர் சொன்ன விஷயம். அவரும் அஸ்ட்ராலஜி ஓரளவுக்கு தெரிஞ்சவர். அதுதான் ரைட். முதல்ல கும்பராசிக்கு ஒரு ராசியை வலுப்படுத்தணும் அப்படின்னா பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தணுங்க. பாக்கியம் அப்படின்னாலே 9ஆம் வீடு, 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம். ஏன் பாக்கியத்தை வலுப்படுத்தணும்? பாக்கியம் வலுப்படுத்தினா தான் லக்கு. நமக்கு இருக்கிற சமூக சூழல்கள், ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ ஒரு இடத்துக்கு போகணும், டக்கு டக்குன்னு வேலை நடக்கணும். அப்போ இந்த பாக்கியம் நல்லா இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம், சார் 1 மார்க்கில் மிஸ் ஆச்சு, 1/2 மார்க்கில் மிஸ் ஆச்சு, போகிறதுக்குள்ள பஸ்ஸு போயிடுச்சு, இதெல்லாம் சொன்னாங்கன்னா பாக்கியஸ்தானம் வேலை செய்யணும் அர்த்தம். இப்போ பாக்கியஸ்தானம் வேலை செஞ்ச ஒரு இதுக்கு பாருங்கள். அவர் கும்பராசி சதய நட்சத்திரம். நட்சத்திரத்தை விட்டுருங்க, கும்பராசிக்காரர். அவர் ஒரு இன்டர்வியூ கால் பண்ணி, இப்போ கிடையாதுங்க, அவர் சொன்னது ஒரு 15-20 வருஷம் முன்னாடி. ஆனால் இப்போ அவர் நான் அந்த பாக்கியஸ்தானத்தை பற்றி சொல்லும் போது சொன்னது, அவர் சொன்னார், ஒரு கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க, என்னோடய படிப்பு சம்மந்தமாக இருந்தது. சரி, நான் என் இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த இன்டர்வியூ கார்டு லெட்டர் வந்துருச்சு. அப்போல்லாம் ஃபேஸ்புக் இதெல்லாம் கிடையாது, லெட்டர் தான். அப்போ தான் மெயில் கூட கிடையாது. அப்போ அவர் சொல்கிறார், ஜாயின் பண்ண நேரத்தில் மெயிலு இருக்குது, ஆனால் அவருக்கு லெட்டர் வந்துச்சு. போனேன், ஜஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், ஆன்சர்லாம் பண்ணேன், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் வச்சாங்க, கிளியர் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். வீட்டுக்கு வந்த பிறந்தான் தெரியுது அது செலக்ட் ஆனது இது மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் சம்மந்தப்பட்ட ஒரு கவர்மெண்ட் ஜாப். இந்த கவர்மெண்ட் ஜாபில் அவருக்கு கிடச்சிருக்கு. அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, இது கவர்மெண்ட் வேலைன்னு எனக்கு தெரியாது, ஜஸ்ட்டு அதை கால் பண்ணான்னு போனேன், கிடச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது. அப்போ ஆனால் அவருக்கு எதிர்பார்க்காத விஷயம் ஒன்று நடந்திருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை அந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கணும். அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு என்னென்னா, அதுக்கு முன்னாடி தெரிஞ்சோ தெரியாமல் 9ஆம் இடம் சுக்கிரனோட ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணியிருக்கார். அதைத்தான் இங்கே பண்ண போகிறோம். அவருக்கு ஸ்கில் இருந்தாலும் அந்த எதுன்னு தெரியாமல் கிடைக்காத அளவுக்கு பார்ப்போம். முதல்ல இந்த கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் 4 2மே சுக்கிரனுங்க. சுக்கிரனை வலுப்படுத்த ஈஸியாக இருக்கும். முதல்ல இந்த ராசிக்காரங்க பெண் தெய்வம், அஷ்டலட்சுமி வழிபாடு, லக்ஷ்மி வழிபாடு இவங்க பண்ண ஈஸியாக பணம் ஈர்க்கும் வசியம், வாழ்க்கைக்கு உண்டான அம்சம் ஏற்பட்டுரும். பாக்கியஸ்தான பெண் தெய்வ வழிபாடு சிறக்கும். நீங்கள் 1000 ஆண்கள் கும்பிடலாம்,
பெண் தெய்வத்தை ஒன்று பிடிச்சிக்கணும், கெட்டியாக பிடிச்சிக்கணும். அது அலங்காரம் உள்ள பெண் தெய்வம். சுக்கிரன் அழகு இல்லையா, இது வேலை நடக்கும். இவங்களுக்கு வாழ்வியல் ரீதியாக ஒரு பரிகாரம் 9ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. சனிங்கிறது இடுப்பு இதையும் குறிக்கும், தாடையும் குறிக்கும். அப்போ இவருக்கு சொன்ன ஒரே பலன், இடுப்பில் அருணாக்கொடி வெள்ளியில் போட்டுக்கங்க. வெள்ளி அருணாக்கொடி போட்டால் வாழ்வில் பல விஷயங்கள் சுக்கிர கடாட்சங்கள் ஏற்பட்டுரும். இவருக்கு வீடு இடம்லாம் வேணால் சுக்கிரன் அனுமதி இல்லாமல் நடக்கும், ஏன்னா அதுவும் 4ஆம் இடம். அப்போ இது நடந்தாலே நிறைய விஷயம் டக்குன்னு நடக்கும். அதுதான் உண்மையான சூட்சமம். அடுத்த ஒரு ஜாதகத்தில் இந்த பொதுவாகவே ஜாதக லக்ன ரீதியாக பார்த்திங்கன்னா சுக்கிரன் கேந்திரத்தில் திருகோணத்தில் அமைந்து அதன் தசாபுத்தியில் வரும் காலகட்டத்தில் பாகியஸ்தானம் ஈஸியாக இருக்கும்ங்கிற விதி. அந்தரம் வந்தாலும் நடக்கும். பட் அப்படி இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுறது தானே. இப்போ சுக்கிரன் சம்மந்தப்பட்டது பார்த்தாச்சு. அடுத்து இவங்க இந்த ஜாதகத்துக்கு பொதுவாகவே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு, மதுரையில் இருக்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு போயிட்டு வர, வழிபாடு செய்ய நிச்சயம் பெரும் செல்வ செழிப்பு கொண்டு தரும். உங்களுக்கு ஆக்டிவேஷன் பாயிண்ட்டே அங்கே தான் இருக்குது. இன்னொன்று, யானை உள்ள கோயிலுங்க. எந்த கோயிலில் வேணா இருக்கலாம், அந்த கோயிலில் யானை இருக்கணும். யானை உள்ள கோயிலில் சனிக்கிழமையன்று சென்று வழிபாடு செஞ்சு யானையிடம் ஆசீர்வாதம் வாங்கணும். இது 2ஆம் இடம், இதெல்லாம் வலுப்படுத்தணும். ஏன் 2ஆம் இடத்தை வலுப்படுத்தணும்? பொதுவாக பணம் கையில் நிற்கிறதுக்கு பணம் 2ஆம் இடம் முக்கியம். பேச்சு, வாக்கு, குடும்பம், தனம், நேத்திரம் எல்லாமே 2ஆம் இடம். குடும்பத்தில் இருக்கிற சமூக சூழல்கள் எல்லாமே 2ஆம் இடம். பணம் ஏன் தேவைப்படுது? ஃபஸ்ட்னா அடிப்படைகளை பூர்த்தி செய்யறக்க பணம் தேவை, அது ரொம்ப முக்கியம். இப்போ ஃபஸ்ட்டு ஹெல்த் வைஸ், ஃபஸ்ட்டு கௌரவம். நம்மகிட்ட பணம் இருந்தால் ஒரு தைரியம் இருக்கும், வலுவாக இருக்கும். 1000 படைவர்கள் இருக்கிறதுக்கு தைரியம் கையில் இருக்கிற ஒரு 1000 ரூபா இருந்தால் வாடா ஒரு தைரியம் இருக்கல, ஹோட்டலுக்கு தைரியமாக போகலாம். பணத்தை வைத்து, அதாவது பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லை, அருள் எல்லாருக்கும் அவ்வுலகம் இல்லை. இப்போ பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்காத அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சூழ்நிலை மாறிடுச்சு. அதாவது வள்ளுவ பெருந்தகை எவ்வளோ சொல்லியிருக்காரு பாருங்கள். அப்போ அதைத்தான் நம்ம இருக்கிறோம். சரி, அப்போ பொருளாதாரத்துக்கு யானை உள்ள கோயில்கள் பண்ணுங்கள். இது ஒரு சிம்பிள் பரிகாரம். திரவமாக, அது குபேர சம்பத்தும் அதிகரிக்க கருஞ்சீரகம், நல்லா பாருங்கள், கருஞ்சீரகம் தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சு பாருங்கள். அது பெரிய ஒன்றும் பாதிப்பு கொடுத்துறாதில்ல. சீரகம் உள்ள க்யூர் பண்ணுறதானே, இதுவும் வேலை செய்யும். இதெல்லாம் அவ்வளோ வலுவாக இருக்குங்க. இந்த ராசிக்கு 2, 11 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குருங்க. பொதுவாகவே இந்த கும்பராசிக்கு சார் ஒரு தங்கம் மோதிரம் ஒன்று போட்டுக்காங்க, மோதிரம் ஒன்று எப்போவுமே போட்டுக்காங்க நிறையவே வெளிப்படுத்திருக்கேன். அது லக்ன ரீதியாக எடுத்தால் இன்னும் துல்லியமாக எடுக்கலாம். சரி, இந்த ரீதியாக சரி, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். குபேர சம்பத்து வழிவகை பார்ப்போம். குபேர சம்பத்து வழிவகை பண்ணுறதுக்கு இவங்களுக்கு உண்டான வழிவகை என்னென்னா, ரைட், ஃபஸ்ட்டு லக்ஷ்மி குபேரன் படம் வைத்து ஒரு தீபம், வெள்ளி விளக்கு வச்சு அதில் நல்லெண்ணெய் தீபம் இல்லை நெய் கூட பயன்படுத்தலாம். நல்லெண்ணெய் இல்லை நெய். நான் இது பரிகாரம் வேணும், ஒன்று நல்லெண்ணெய் ஒன்று நெய் கூட சொல்லுவேன். அதான் சுச்சமாக ஒன்றும் இல்லைங்க. நெய்னா குருங்க, நல்லெண்ணெய் சனிங்க. அது ரெண்டுலேயும் தீபம் போட்டு முன்னாடி பிள்ளையார், மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி அருகம்புல் வைத்து உங்களுக்கு அப்புறம் ஒரு சொம்பில் தண்ணியில் சீரக தண்ணி, கருஞ்சீரக தண்ணி வைக்கலாம். இல்லைன்னா மழை நீர் இல்லைன்னா தீர்த்தங்கள், கோயிலில் காசி தீர்த்தம், கங்கை தீர்த்தம் வந்த நீர் இதில் வச்சுக்கலாம். இதுதான் சுச்சமாக. இதை வச்சுட்டு 2 வெத்தலை கிள்ளி போட்டுட்டு நீங்கள் வேண்டுதல் மனதார வேண்டி உங்களுக்கு என்ன வேணுமோ, அதுக்கு முன்னாடி ஒரு இலையில் உங்களுக்கு நகை, பணம், காயின்ஸு இதெல்லாம் போட்டு வேண்டுதல் பண்ணி அது மேலே தெளித்து விட்டு வேண்டுதல் பண்ணுங்கள். நிச்சயம் கிடைக்கும், உறுதியாக. இதை ஒருத்தர் சொன்னால் அவர் டாக்குமெண்ட்லாம் வச்சார். டாக்குமெண்ட் வச்சு வீட்டு பத்திரத்தையும் மீட்டார். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா வெள்ளி அல்லது புதன் பண்ணலாம், வெள்ளிக்கிழமை பண்ணிக்கலாம். வெள்ளிக்கிழமை பண்ணி பாருங்கள். சூட்சமாக என்னென்னா, வெள்ளிக்கிழமை செய்யும் பொழுது காலையில் சுக்கிர ஓரை வந்துடும். சுக்கிர ஓரையில் அதிகாலையில் இதுக்கு எவ்வளோங்க செலவாக போகுது? காலையில் நேரத்தை செஞ்சு பாருங்கள். இது நிறைய பணக்காரங்க செய்கிறாங்க, செலிப்ரிட்டியும் செய்கிறாங்க, நாங்களும் செஞ்சுட்டு வரோம். இதுதான் சூட்சமம். சரிங்களா? இன்னும் வாழ்வியல் ரீதியாக நிறையா இருக்குது, அதையும் கொடுக்குறேன். பொதுவாக இப்போ கடவுளை அழைக்கிறோம், அதில் மகாலட்சுமி மந்திரம், குபேர மந்திரம்லாம் கூப்பிட்றோம், தெய்வங்கள் வந்துட்டாங்க. தங்க வைக்கிறது எப்படி, அதுதானே முக்கியம். அது பார்ப்போம். பொதுவாக லட்சுமி கடாட்சம் தங்கும் பொருட்கள் ஒன்று இருக்குங்க. ஃபஸ்ட்டு நல்ல வாசனை உள்ள பொருட்களில் மகாலட்சுமி அம்சம் உண்டு. குறிப்பாக பச்சை கற்பூரம், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இது ஒன்று. வெத்திலை, பால், தயிர், மோர், நெய் சம்மந்தப்பட்டது, கல்லுப்பு, இப்போ மஞ்சள், இதெல்லாம். ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பால் இதெல்லாம் கொண்டு போவோம். பால், மஞ்சள், கல்லுப்பு, மற்ற பொருட்கள் கொண்டு போவோம். இதுதான் சுச்சமம்.
நான் ஒரு நிறைய பேத்துக்கு சஜஷன் கொடுக்குறது ஒரு கேஷ் பாக்ஸில் ஒரு மஞ்சள் துணியில் அது ஃபஸ்ட்டு சொல்கிறதே அதுதான் உங்களுக்கு. பச்சை கற்பூரம், ஏலக்காய், பட்டை, கிராம்பை வச்சு அதில் வர பணத்தை வச்சு அதில் புழங்கிட்டு வாங்க. நீங்கள் கொடுக்கல் வாங்கலாம் அதில் வச்சு பண்ணுங்கள். லக்ஷ்மி போக போக தங்க ஆரம்பித்து விடுவாள். இது நிச்சயம் நடக்கும். வீட்டில் மணி பிளான்ட் வைக்கிறவங்கள வெத்தலை கொடி வச்சிடறோம். வெத்தலை கொடியில் தேவர்களும் வசியம் ஏற்பட்டு தங்கக்கூடிய அம்சம் உண்டு. நான் சூட்சமாக ஸ்டோரி நிறைய சொல்லவில்லை, நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். சூட்சமாக என்னென்னா, பால், தயிர், மோர், வெண்ணெய் இந்த பொருட்கள்லாம் இரவு நேரத்தில் தானம் கொடுக்கக்கூடாது. ஓசி கூட கொடுக்கக்கூடாதும்பாங்க. இதே இது கடையில் காசு கொடுத்து வாங்கும்போது இரவு நேரம் வாங்கிட்டான் நான் சொல்லி இரவு நேரத்தை தான் அவர் எப்பவுமே பால் வாங்குவார். 7 மணிக்கு மேலே தான் பால் வாங்குறது. தயிர் அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே போயிடுறாரு. இதை கான்செப்ட் பிடிச்சிட்டு அதை தயிர், வெண்ணெய், அப்புறம் வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரமாக பார்த்து வாங்குவார். நெய் சம்மந்தப்பட்ட பெரிய பெரிய பேக் வாங்குறதோ அதான் வாங்குகிறார். அவர் பையனுக்கு நல்லது நடந்திருக்கு, பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு. அவர் சொல்லுவார், இன்னும் சொல்லுவார், இது மிராக்கள் நடந்திருக்குங்க அப்படின்னு. சரி, பொதுவாக வீடு வாஸ்து நிறைய பார்ப்போம். சிம்பிளாக ஒரு 2 லைன் மட்டும் சொல்கிறேன். வீடு சம்மந்தப்பட்ட கிச்சன் சம்மந்தப்பட்டது பெண் அம்சத்தை, சுக்கர அம்சத்தை குறிக்கும். அது எவ்வளோக்குள் நல்லா இருக்கோ, நீட்டாக இருக்கோ அது முக்கியம். அப்போ அங்கே பிளாஸ்டிக் கவர்கள்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வெளியே போட்டுருவாங்க. குப்பை அதிகமாக இருக்கக்கூடாது, நீட்டாக இருக்கணும். நான் வீடு வந்தோடனே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பேன். கேஸ் எவ்வளோ அழுக்கு பிடிந்திருக்கு, அதில் கரை பிடிச்சிருக்கும், பழையதாக இருக்கும், கேஸ் லீக்கேஜ் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுக்கரனோட அம்சம். ஏன்னா பரணியை குறிக்கும், அடுப்பு பர்னர்லாம். ஒரு சூட்சமாக சொல்கிற மாதிரி 2 பர்னர் பயன்படுத்தலாம், 3 பர்னர் பயன்படுத்தலாம், 4 பர்னர் வச்ச இதை பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி பயன்படுத்தி நிறைய பேர்த்துக்கு நான் கிச்சன் பார்த்தோன்னே சொல்லிடுவேன். கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, யூட்ரஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, கண்ணில் காண்டாக்ட் லென்ஸ் வச்ச ஃபேமிலியாக, இதெல்லாம் பலது கேட்கலாம், வாஸ்துப்படியும் கேட்கலாம். அப்போ அந்த இதையும் சொல்லும். வீடு துடைக்கும் பொழுது கல்லுப்பு மஞ்சள் பயன்படுத்திக்கங்க, நிச்சயமாக பெரும் செல்வம் கிடைக்கும். இப்போ சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ணக்கூடிய அம்சமே. ஒரு தெய்வத்தை வழிபடும் போது எப்போவுமே வெத்தலையும் பாக்கும் வச்சு வழிபடுங்க. வெத்தலை பாக்கு இருக்கணும். பாக்குங்கிறது தாம்பூலம். இது பாக்குங்கிறது வெட்டுப்பாக்கு இல்லை கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவாங்க, அதிலிருந்து வந்தது. ரோஜா பாக்கு மாதிரி வர்றது அந்த தூள் பாக்கு கிடையாது. அதில் ஏதாவது கலப்படம் இருக்கலாம். அந்த பாக்கு வைத்து வழிபாடு செய்து பாருங்கள், நிச்சயமாக இருக்கும். இது மிராக்களை செய்தே தீர்கிறது. இதை பார்த்துட்டு உங்களுக்கு கேள்விகள், சந்தேகங்கள் எதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக யாருக்காவது உங்கள் லக்ன ரீதியாக ஜாதகம் மொத்தம் அனலைஸ் பண்ணி தசாபுத்தி ரீதியாக பார்த்து உங்களை வலுப்படுத்தணும், சொத்து சுகங்கள் வேணும், குழந்தை பிறப்பு, பொருளாதார விருத்திகள் இதெல்லாம் பார்க்கணுன்னா உங்களை கீழே எண்களுக்கு கொண்டு போங்க. இதில் மிகப்பெரிய கடல்லேருந்து மீண்டு வந்தவங்க பல பேர். பெரும் செல்வத்தை ஈட்டுறது, வீடே அமையலை, பணத்தை வச்சுக்கிட்டு அமைச்சது பல பேர். அப்போ பெரும் வேலைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்க இதெல்லாம் இதை வச்சே பண்ணலாம். ஏன்னா செல்வ செழிப்பு எல்லாமே இது 16 வகை செல்வங்களும் கொண்டு வர இந்த அம்சம் உண்டு. ரைட், அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்கள். சரி, வேறு கேள்விகள் சந்தேகம் தான் கீழே கமெண்ட். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.